இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா. என் அருள்நாதர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. திருவருகை காலத்தினுடைய கடைசி நாள். இந்த இரவிலே நம்மை தேடி ஒளி வருகிறது, மீட்பு வருகிறது. நமது உள்ளத்திலே இல்லத்திலே இயேசு பிறக்க இருக்கிறார் இன்று இரவிலே. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த இறுதி நாளிலே, திருவருகை காலத்தினுடைய இறுதி நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையுமே சந்தித்து அந்த மீட்பு செய்தியை, ஒளியினுடைய செய்தியை அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களை மகிழ்ந்திருப்போம். ஏனென்றால் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான செய்தியும் இதுதான். இன்று நாம் தியானிக்க இருக்கிற நற்செய்தி லூக்காஸ் நற்செய்தி பிரிவு 1, இறை வார்த்தைகள் 67 79 முடிய பகுதிகள். அன்புக்குரியவர்களை, இந்த பகுதியிலே நாம் எதை படிக்கிறோம் என்றால், செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கைத்தான் படிக்கிறோம். செக்கரியா எப்படி இருந்தார் நமக்கு எல்லாமே தெரியும். குழந்தை இல்லாமல் பல ஆண்டுகளாக காத்து கொண்டே இருந்தார். கடவுளுக்காக பணி செய்தவர், கடவுளுடைய பிள்ளையாக இருந்தவர். அவருக்கு அவ்வளவு பெரிய சோதனை வந்தது. கடவுள் மீண்டும் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை அவர் விரும்பின நாளிலே கொடுத்தார். அது பிறந்த உடனே அவருக்கு விருத்த சேதனம் செய்துவிட்டு அவர் உரைத்த இந்த இறைவாக்கு மிகவும் ஞானம் முக்கியதாகவே இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், கடவுள் மானிடத்தை தேடி வருபவர், தாழ்த்தப்பட்டவர்களை தேடி வந்து விடுதலை கொடுப்பவர். அவர் தாவீது குலத்தை வழி நடத்துவேன் என்று முற்காலத்தில் சொன்னதை நிறைவேற்றி விட்டார். கடவுள் உரைத்தது ஒருபோதும் அவர் புறக்கணிப்பதில்லை, நிறைவேற்றுகிறார். எல்லாரையுமே உயர்த்துபவராக கடவுள் இருக்கிறார். மக்கள் இருளில் உள்ளவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருபவராக கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய இறைவாக்கு கடவுளை பற்றி புகழ்ந்து சொல்லுவதாக. எப்படி எலிசபெத் அம்மாள் புகழ்ந்தார்களோ, எப்படி அன்னை மரியாள் புகழ்ச்சி பாடல் பாடினார்களோ, அப்படி செக்கரியா கூட கடவுளை புகழ்ந்து ஒரு ஞான வார்த்தையை சொல்லுவதை இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இரவு இயேசு கிறிஸ்து நமது மத்தியிலே பிறக்க போகிறார். இந்த செக்கரியா மூலமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். மீட்பு நம்மை தேடி வருகிறது. இன்று இரவு அந்த மீட்பு இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வரப்போகிறார். நாம் தேடி போக தேவையில்லை, அவர் நம்மை தேடி மனிதனாக பிறக்க இருக்கிறார் என்ற ஒரு கருத்தை கூட செக்கரியா அழகாகவே தன்னுடைய இறைவாக்கிலே சொல்லுவதை இந்த நற்செய்தியில பார்க்கிறோம். இந்த நற்செய்தியுடைய மைய கருத்தும் இதை தான் நாம் தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்தாக இருப்பது, இருளில் வாழ்பவர்களை கடவுள் ஒளியின் மூலமாக மீட்டெடுக்கிறார். பாருங்க, கடவுள் யாரெல்லாம் இருளில் இருக்கிறார்களோ அவருடைய இரக்கத்தினால் அந்த இருளானது ஒளி பெற்று எழுகிறது என்ற ஒரு உயர்ந்த பண்பை சொல்லுவதாக இருக்கிறது. பல்வேறு மக்கள் இருளில் இருக்கலாம். இருள் அப்படின்னா என்னது? என்னுடைய வாழ்க்கையில ஒன்று கிடைக்கல, அதுனா இருள். குழந்தை இல்லாமல் இருப்பது என்பது ஒரு இருள் தானே. எல்லாரும் எப்படி சமுதாயத்தில் தேவையில்லாமல் பேசி பேரை கெடுப்பாங்க இல்லையா, ஒரு அவமானம் இருக்கும் இல்லையா, அந்த சூழ்நிலை இருளில் வாழ்ந்த செக்கரியாவுக்கு ஒளி தேடி வந்தது. இன்னும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒன்று கிடைக்கல, வியாதியில் இருப்போம், பல நாட்களாக ஒரு நல்ல வேலை இல்லாமல் இருப்போம், வறுமையில் இருப்போம், கடன் பிரச்சனையில் இருப்போம், ஒரு பெரிய பிரச்சனையில் இருப்போம், பெரிய கேஸ் கோர்ட்டில் பல வருஷம் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அந்த வாழ்க்கையே நமக்கு ஒரு இருள் அடைந்த ஒரு வாழ்க்கையா தானே இருக்கிறது. அப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த வாழ்க்கையில நொந்து போய் ரொம்ப கஷ்டத்துல வாழ்கிற சூழ்நிலையில ஒளி நம்மை தேடி வருகிறது. நமக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கிறது. இறைவன் நமக்கு மீட்பை கொடுக்கிறார் என்ற ஒரு உயர்ந்த செய்தியை இந்த நற்செய்தியில நாம் படிக்கிறோம். அன்புக்குரியவர்களை, இதற்கு ஒரு சரிய கதையை கூட நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ராஜேஷ்ங்கிற ஒரு பையன் செங்கல்பட்டு சார்ந்தவன். வீட்டில் ஒரே பையன், அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. அப்பா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு. வேலைக்கு போயிட்டு தான் இருந்தார், பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் மகன் வேலை செய்ய போனார். ஒரு வேலை கிடைச்சது, ப்ரைவேட் கம்பெனியில் வேலை கிடைச்சது. கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தால் அதை வச்சு குடும்பத்தை எல்லாமே சாப்பிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த பையனுக்கும் வேலை போயிடுச்சு. வேலை இல்லை, எங்கெங்கேயும் இன்டர்வியூ போகிறாரு, வேலை கிடைக்கல.
அந்த சூழ்நிலை அதே பாருங்க, அதே நேரத்தில் அப்பா வந்து படுத்த படுக்கை ஆயிட்டார். எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்திரிச்சு நடக்க முடியாது, எல்லாமே அம்மா தான் அப்பாவுக்கு செய்யணும். எங்கேயுமே வேலை போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, படுத்த படுக்கை ஆயிட்டாரு. மகனுக்கும் வேலை இல்லை, அம்மாவும் அப்பாவை பார்த்துக்கணும். எப்படி சாப்பிட்றது, எப்படி குடும்பத்தை நடத்துறது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த இளைஞன், அந்த பையன் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள ஆயிட்டாங்க, அப்செட் ஆயிட்டார். ஏன்னா அந்த குடும்ப சுமையை அவன் மேலே விழுந்துருச்சு. அப்பா படுத்துட்டாரு, இப்போ மகன் தான் வந்து குடும்பத்தை பார்க்கணும், காப்பாற்றணும், சம்பாரிச்சு கொடுக்கணும், சாப்பிடணும். அப்போ அந்த மொத்த குடும்ப பொறுப்பு இந்த பையன் மேலே விழுந்த உடனே இன்னும் அதிகமான ஒரு மன உளைச்சலுக்குள்ள ஆயிட்டாங்க. ஐயோ வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கணும், போகிற இடத்துல எல்லாமே எனக்கு வேலை கொடுக்க மாட்டிருக்காங்களே அப்படின்னு சோர்ந்து போயிட்டே வருவான். ஒரு நாள் திரும்ப அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் ஒரு பாட்டி வந்து வீட்டுக்கு வர்றாங்க. பாட்டி வந்து பார்த்து சொல்கிறாங்க, ஏன்பா இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கிற, உன் முகத்தை இப்படி நான் பார்த்ததே இல்லையே, ரொம்ப முகம் தொங்கி போய் கிடக்குது, ரொம்ப சோகத்தில் இருக்குது, என்னப்பா பிரச்சனை? பாட்டி பாருங்க, எங்கள் அப்பா படுத்துட்டாரு, குடும்பத்தை நான் தான் பார்க்கணும், ஒரு வேலை கூட கிடைக்கல பாட்டி, நான் என்ன தான் பண்ணுறது, வாழலாமா செத்து போகலாமான்னு இருக்குது பாட்டி அப்படின்னு சோகமாக சொல்லிட்டு இருந்தான். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு இருட்டில் இருக்கிறோன்னு வச்சுக்கேன், அந்த இருட்டில் இருந்தோம்னா வெளிச்சம் நமக்கு தெரியாது, அந்த இருட்டு தான் உலகம் மாதிரி இருக்கும், அந்த இருளுக்குள்ளேயே இருப்போம், அதை விட்டு வெளியே வர மாட்டோம். நம்ம எப்போ அந்த இருள் விட்டு வெளியே வரோமோ அப்போ ஒளி நம்ம தேடி வரும். ஒளி வந்துடுச்சுன்னா நமக்கு இப்போ கண் தெரியும், பிரகாசம் தெரியும், நம்ம தெளிவாக இருப்போம். அதனால இப்போ நீ இருளில் இருக்கிற, உன்னை தேடி ஒரு ஒளி வரும், கட்டாயமாக கடவுள் உன்னை பார்ப்பாரு, அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை அவன் யோசிக்கிறான். அப்போ யோசித்து இந்த பாட்டி சொல்கிறது ஒரு வேளை உண்மையாக தான் இருக்கணும், இப்போ இருளில் தான் இருக்கிறேன், ரொம்ப சோகமாக அப்செட்டாக இருக்கிறேன், கடவுள்கிட்ட போவோமே, அந்த வெளிச்சத்தை தேடி போவோமேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறான், ஜெபிக்கிறான். அவனுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கிறது. கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு ஒரு நல்ல அரசு வேலை கிடைக்குதுங்க. அரசு வேலை கிடைச்சி நல்ல ஒரு சம்பளம், அதை வாங்கிட்டு அப்பா அம்மாவை கவனிக்கிறான், வீட்டை நல்லா பராமரிக்கிறான், ஒரு புதிய வீடே கட்டி மகிழ்ச்சியோடு இருக்கிறான். பிரியமானவரை, இப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருள் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் எதையுமே நம்ம அதுக்கப்புறம் யோசிக்க முடியாது. அதுதான் உலகம்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மாண்டு போய் விடுவோம். அதை விட்டு அந்த வெளிச்சமாக இருக்கிற கடவுளை நோக்கி வருகிற பொழுது, அல்லது அவருடைய ஒளி நம்மை நாடி வருகிற பொழுது, நமது வாழ்க்கையில இருள் நீக்கப்படுகிறது, வெளிச்சம் ஒளி கிடைக்கப்படுகிறது, மகிழ்ந்து வாழ ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே செக்கரையாவினுடைய இறை வாக்கு உயர்ந்ததாக இருக்கிறது. இறைவன் அந்த அருள் ஒளி நம்மை தேடி வருகிறது என்று சொல்லுகிறார். இந்த இரவு அது நம்மை தேடி வரப்போகிறது, ஒரு பெரிய ஆனந்த மகிழ்ச்சி நம்மை நாடி வரப்போகிறது என்பதை இந்த நாளிலே இந்த நற்செய்தி நமக்கு அழகாகவே வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்மை தேடி வரப்போகிறார் என்ற மகிழ்ச்சியிலேயே கண்களை மூடி இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமே. எங்கள் நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, எங்களை படைத்தவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் உமது கரங்களிலே பிடித்து வழி நடத்துபவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இன்று இரவு நீர் எங்கள் மத்தியிலே பிறந்த அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நினைத்து கொண்டாட இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த அந்த நிகழ்ச்சியை இன்று நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். இது கொண்டாட்டம் அல்ல, எங்கள் உள்ளத்தில் நீர் பிறக்க போகிறேன், அந்த இருளில் வாழ்ந்த எங்களுக்கு வெளிச்சத்தை ஒளியை கொடுக்க போகிறேன் என்று மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இது மாற்றும். அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த நாள் முழுவதும் எத்தனையோ பிள்ளைகள், ஏழை எளியவர்களை, ஆண்டவரே எனக்கு துணி இல்லை, எப்படி கிறிஸ்துமஸ்க்கு நான் கோயிலுக்கு போகிறது, புது துணி இல்லை, நாளைக்கு சமைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை என்று ஏங்குகிற ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கிறிஸ்துவ பிறப்பு விழாவே மற்ற மனிதர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் விழாவாக இருக்கிறது. எனவே இப்படி ஏழை எளிய மக்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், ஆண்டவரே அவர்களுக்கு ஏதாவது ஒரு மக்கள் மூலமாக உதவி செய்து உமது பிறப்பு விழாவை நல்ல உடை உடுத்தி நல்ல உணவு உண்டு அவர்கள் கொண்டாட அவர்களுக்கு துணை செய்வீராக, அவர்களை பராமரிப்பீராக, இப்படி ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாக இருப்பீராக. அன்பு தெய்வமே, இதோ இந்த மன்னாவை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் சமாதானத்தையும் கொடுத்து இருளில் வாழ்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை ஒளியை கொடுத்து அவர்களை பயன்படுத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe,
and share the video to your friends. May God bless you.